வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட திமுகவினர் தண்ணீர் பானைகளை உடைத்து எதிர்ப்பு. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை. பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தகவல். மீனவ மக்களிடையே கலவரத்தை ஏற்படுத்தும் ஆய்வாளரை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தல். தவளக்குப்பம் காவல் நிலையம் முற்றுகை. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கங்கையம்மன் கோவில் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணியினை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் நேரில் சென்று பார்வையிட்டார். லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளான சாலை, வாய்க்கால் உள்ளிட்டவைகள் குறித்து தொடர்ந்து அதிகாரிகளிடம் கோரிக்கையாக முன்வைத்து பணிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன். அதன் இறுதிக்கட்டமாக கங்கையம்மன் கோவில் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலையில் கழிவுநீர் வாய்க்கால் புதிதாக அமைக்கப்பட உள்ளது. இதனையொட்டி அப்பகுதியில் அதிகாரிகள் தலைமையில் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் நேரில் சென்று பார்வையிட்டு அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். காவல் ஆய்வாளரை இடமாற்றம் செய்ய கோரி தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் நல்லவாடு கிராம பொதுமக்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தவளக்குப்பம் அடுத்த நல்லவாடு மீனவ கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் தெற்கு வடக்கு என 2 பஞ்சாயத்து செயல்பட்டு வந்தது. அதில் வடக்கு தமிழக பகுதியாகவும் இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வடக்கு பகுதியில் உள்ள புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்களும் வசித்து வரும் நிலையில் தனி பஞ்சாயத்தாக செயல்பட்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசின் நலத்திட்டங்களை பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் மாசிமகம், தில்லையம்மன் கோவில் திருவிழா என பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தினர். இந்த நிலையில் தமிழக பகுதியை சேர்ந்த 10 பேர் மீது அவதூறு பரப்பியதாக தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து நள்ளிரவு 12 மணி அளவில் வடக்கு புதுச்சேரி பகுதியில் உள்ள ஒருவரை தவளக்குப்பம் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்றவரை விடுவிக்க கோரி மீனவர்கள் காவல் நிலையத்தில் நள்ளிரவில் திரண்டனர். அதனைத் தொடர்ந்து அதிகாலை பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் பொதுமக்கள் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் 3 பேர் மீது புகார் அளித்தனர். அந்த புகாரில் மீனவ கிராம மக்களுக்கு இடையே விரோதம் மற்றும் கலவரம் ஏற்படும் வகையில் செயல்பட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் மீனவ மக்களிடையே மீண்டும் கலவரத்தை ஏற்படுத்தி வரும் அரியாங்குப்பம் சரக காவல் ஆய்வாளர் ஆறுமுகத்தை உடனடியாக இடமாற்றம் செய்ய கோரி கடந்த சில தினங்களுக்கு முன்பு காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்ததன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் நிலையம் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தவளக்குப்பம் காவல் நிலையம் பரபரப்பாக காணப்பட்டது. எங்களுக்கு இவ்வளவு காலமாக வடக்கு தேர்வு தெற்கு தேர்வு என்ற ஒரு இது இருந்தது. தெற்கு தேர்வு என்பது புதுச்சேரி சேர்ந்த பகுதியாகவும் வடக்கு தேர்வு என்பது தமிழ்நாடும் புதுச்சேரியும் சேர்ந்த பகுதியாக இருந்து வந்தது. அது இப்போது எங்களுடைய சுய நலனுக்காக, எங்களுக்கு பொது நலனுக்காக, மக்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் தமிழ்நாட்டை விட்டு புதுச்சேரி தனியான ஒரு நிர்வாகத்தை எடுத்து திருவிழா, மாசி மகம் ஆகியவற்றை நடத்தி சிறப்பாக நடந்து வந்தது. இதற்கிடையில் தெற்கு பகுதி சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் எங்களுக்கான பலவிதமான தொந்தரவுகளை கொடுத்து எங்களை சீரழிக்க பார்க்கிறார்கள். எங்களுடைய புதுவை பகுதி நாங்கள் தனியாக வந்தவர்கள் மீண்டும் எங்களை தமிழ்நாடு பகுதிக்கு சேருமாறு வற்புறுத்துகிறார்கள். இதற்கு தெற்கு தெருவும் உடந்தையாக மாநிலம் முழுவதும் தரமான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யாவிட்டால் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியின் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நேரு நகர், கோவிந்த சாலை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர், பிள்ளைத்தோட்டம், பெரியார் நகர், காமராஜர் நகர் தொகுதி, சாரம், ஜீவா நகர், கவிக்குயில் நகர் போன்ற பகுதிகளில் கடந்த சில நாட்களாக குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வந்ததால் இதனை குடித்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
மேலும் 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் மனு அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதற்கு அதிகாரிகள் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும். ஏதோ ஒரு நாளில் நிகழ்ந்துவிட்ட தவறாக இதனை எண்ணி கடந்துவிட முடியாது. ஒவ்வொரு நாளும் சரியான முறையில் குடிநீர் விநியோகம் நடக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு பொதுப்பணித்துறைக்கு உண்டு. அவ்வாறு செயல்பட்டு இருந்தால் 3 உயிர்கள் பறிபோயிருக்காது. இத்தனை பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். மழைக்காலங்களில் குடிநீருடன் கழிவுநீர் கலக்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இவற்றை போர்க்கால அடிப்படையில் பொதுப்பணித்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரீகன் ஜான்குமார், அத்தியாவசியமான மற்றும் மக்களின் உரிமையான சரியான குடிநீரை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை கோரிக்கை மனுவாக அளித்திருக்கிறோம். எனவே அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து நிலைமையை சரி செய்ய வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் மக்களை ஒருங்கிணைத்து மாநிலம் முழுவதும் பெரும் போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்தார். குடிநீர்ல கழிவுநீர் கலந்த விஷயமா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 21 பேர் இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அதே போல இன்னைக்கு கோவிந்த சாலையில எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3 இடத்துல இறந்திருக்காங்க. அது விஷயமா மனு கொடுப்பாங்க. காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் 8ஆம் ஆண்டு குருபூஜை விழா மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் 8வது ஆண்டு குருபூஜை விழா மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பூஜையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்ட பைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பெயரில் பூஜைகள் செய்து முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் நியமன சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் நேற்று தனது பிறந்த நாளை கொண்டாடினார். விழாவையொட்டி அவரது ஆதரவாளர்கள் புதுவை மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தி தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து சேதராப்பட்டு வளாகத்தில் உள்ள கற்பக விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் வண்டியர் வளர்ச்சி இயக்க நிர்வாகி செந்தில் கவுண்டர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். சேதராப்பட்டு புது காலனி திடீர் நகரில் பெண்களுக்கு புடவைகள் மற்றும் பொதுமக்களுக்கு அசைவ உணவு வழங்கினார். மண்டுவெளி செங்கழு நீரம்மன் கோவிலில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். கரசூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினருக்கு அவரது ஆதரவாளர்கள் கிரேன் மூலமாக ரோஜா மாலை அணிவித்தனர். நிகழ்ச்சியில் புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் VP ராமலிங்கம், அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், அசோக் பாபு, பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் ஜெயக்குமார் ரெட்டியார், தொழிலதிபர் சதாசிவம், MMC மனோகரன், நாகரத்தினம், புருஷோத்தமன், பாஜக மாநில துணைத் தலைவர் மீனா, PRD பிரபு, குருமாம்பேட் வெங்கடேஸ்வரன், பக்ரி, பாரதிய ஜனதா பட்டியல் அணி தலைவர் காத்தவராயன், OBC அணி தலைவர் கோவிந்தன், தொகுதி பொறுப்பாளர் பெருமாள் மற்றும் பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னதாக சேந்தநத்தம் சந்தோஷ் நண்பன் இல்லத்தில் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. மேலும் கூடப்பாக்கம் சிவன் கோவில் குடியிருப்பு பகுதி, விளையாட்டு திடல் பகுதி, கல்மேடுபேட், அரசூர், பொறையூர், சேந்தநத்தம், தொண்டமாநத்தம், பிள்ளையார்குப்பம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு பொதுமக்கள் மேலதாளம் மூலமாக உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் ஊசுடு தொகுதி முழுவதும் பெண்களுக்கு புடவைகளும், மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களும் மற்றும் அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது.
புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை என பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா வருகிற 14, 15 ஆகிய தேதிகளில் புதுச்சேரி பாஜக கட்சி சார்பில் மாநில பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெறவுள்ளதாகவும் இக்கூட்டத்தில் அடுத்த ஒரு வருடத்தில் கட்சி சார்பில் புதுச்சேரியில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ள வேண்டும், வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலிலும் மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றிய திட்டங்கள் குறித்தும் தேர்தலில் கூட்டணிகள் குறித்தும் ஆலோசிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் பாஜகவுடன் கூட்டணியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூக உறவில் உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அமைச்சராக பொறுப்பேற்ற ஜான்குமாருக்கு விரைவில் இலாகா பொறுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பார் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் கட்சியை விட்டு வெளியே சென்ற சாமிநாதனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் கட்சியில் இணைப்பதற்கான பணியை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த நிர்மல்குமார் சுரானா கூட்டணியில் எந்த ஒரு கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்பதை கட்சி தலைமை பேச்சுவார்த்தை நடத்தி தேர்தல் நேரத்தில் அறிவிக்கும் என்று தெரிவித்தார். மேலும் பாஜக நிற்கும் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்பது தங்களின் எண்ணம் என்றும் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்தார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் வில்லியனூர் பகுதி மக்கள் 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் லட்சுமி திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பட்டுப்புடவை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் விதமாக பட்டாசு மற்றும் வான வேடிக்கை வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி பிரம்மாண்டமான ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை RR பேரவை மற்றும் பூக்கடை ரமேஷ் நண்பர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். சுள்ளியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் சுவாமிக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. முள்ளோடை அடுத்த சுள்ளியாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத பௌர்ணமியையொட்டி அம்மனுக்கு பாலாபிஷேகம் மற்றும் விளக்கு பூஜை நடைபெற்றது. இதையடுத்து காலை பெண்கள் மதிகிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பட்டாபிராமர் கோவிலில் இருந்து பால்குடம் எடுத்து மேலதாளங்கள் முழங்க வீதி ஊர்வலமாக கோவிலுக்கு சென்றனர். பின்னர் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர், பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு காட்டேரிக்குப்பத்தில் பாஜக பிரமுகர்கள் ரவி மற்றும் அற்புதராஜ் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக அவரது ஆதரவாளர்களால் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா தொகுதியின் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அதில் முக்கிய நிகழ்வாக காட்டேரிக்குப்பத்தில் உள்ள அஷ்டலிங்க சிவாலயம் பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர விசுவாசியும் பாஜக பிரமுகர்களுமான ரவி மற்றும் அற்புதராஜ் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு புடவைகள் மற்றும் அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். முன்னதாக ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினையொட்டி சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர விசுவாசியும் பாஜக பிரமுகர்களுமான ரவி மற்றும் அற்புதராஜ் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் மகளிர் சுய உதவிக் குழுவை சேர்ந்த 23 மகளிர்களுக்கு தையல் இயந்திரங்களை தனது சொந்த செலவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் டிவி நகர் கிளைக்கழக பகுதியில் தையல் பயிற்சி பெற்ற மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த 23 மகளிர்களுக்கு தையல் மிஷின் வழங்கும் விழா டிவி நகர் திமுக கிளைக்கழக அலுவலகத்தில் நடைபெற்றது.
முத்தியால்பேட்டை தொகுதியின் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் 23 பெண் பயனாளிகளுக்கு தனது சொந்த செலவில் இலவசமாக தையல் இயந்திரங்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவி ஒருவருக்கு இலவச சைக்கிள் வழங்கினார். இந்த நிகழ்வில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், தொகுதி துணை செயலாளர் மற்றும் மகளிர் குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு அருண் சர்மா தொண்டு நிறுவன டிரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் அதன் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து ஆளுயர மாலை அணிவித்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஐஜி வீரராகு மகன் அருண் சர்மா மற்றும் உழவர்கரை தொகுதி நிர்வாகிகள் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் தண்ணீர் பானைகளை உடைத்து கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உருளையன்பேட்டை கோவிந்த சாலை பகுதியில் மாசு கலந்த குடிநீர் குடித்த 3 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் நெல்லித்தோப்பு உருளையன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே சுத்தமான குடிநீர் வழங்க கோரி உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பு தொகுதி மக்களை திரட்டி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன் முன்னிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு திமுகவினர் போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து தரையில் அமர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோரை கண்டித்தும் ராஜினாமா செய்ய கோரியும் கோஷமிட்டனர். அப்போது திடீரென தரமான குடிநீர் வழங்க கோரி தண்ணீர் பானைகளை உடைத்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பேசுகையில், புதுச்சேரியில் ஒரு இடத்தில் மட்டும் குடிநீர் பிரச்சனை இல்லை, அனைத்து தொகுதிகளிலும் இதே பிரச்சனை உள்ளது. ஆனால் அரசு இறுக்கமாக கண்ணை மூடிக்கொண்டுள்ளது. இந்த அலட்சிய போக்கு சரியானது அல்ல. அப்பாவி மக்கள் 3 உயிர்கள் பறிபோனதற்கு அரசுதான் முழு காரணம். என்ன பிரச்சனை என மக்களிடம் போய் கேட்க வேண்டும். முதல்வர், அமைச்சர்கள் ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு மீட்டிங் போடுகின்றனர். முதல்வர் வந்து பாதிக்கப்பட்டவர்களை இதுவரை பார்த்தாரா? 3 பேர் இதுவரை இறந்துள்ளனர். பொதுப்பணித்துறை அமைச்சர், செயலர் எங்கே சென்றனர்? இவ்விவகாரத்தில் போர்க்கால அடிப்படையில் அரசு களமிறங்க வேண்டும். மக்கள் பீதியில் உள்ளனர். அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். பழைய குடிநீர் குழாய்களை மாற்ற வேண்டும். அனைத்து தண்ணீர் தொட்டிகளிலும் 1 அடி, அரை அடி சேர் உள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நல்ல தண்ணீர் கிடைக்கும் வரை அரசு இலவசமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கேன் தர வேண்டும். அசுத்தமான குடிநீர் குடித்து உயிரிழந்த குடும்பங்களுக்கு நிவாரணமாக 5 லட்சம் ரூபாயும், அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் தர வேண்டும். ஆனால் இப்படித்தான் இருப்பீர்கள் என்றால் மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள். இன்னும் 500 ரெஸ்டோ பார் கூட திறந்து கொள்ளுங்கள். மக்களுக்கு நல்ல தண்ணீரை கொடுங்கள். இந்த அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், மக்களுக்கு வேண்டியதை செய்யாவிட்டால் அவர்கள் வரும் தேர்தலில் உங்களை காணாமல் போக செய்வார்கள் என்று கூறினார். ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, திமுக செயற்குழு உறுப்பினர் JVS சரவணன், திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், தொகுதி செயலாளர் சக்திவேல், நடராஜன், சக்திவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இருக்கின்ற உருளையன்பேட்டை தொகுதி, நெல்லித்தோப்பு தொகுதி, உப்பளம் தொகுதி போன்ற நகர பகுதிகளில் வரக்கூடிய குடிநீர் குழாயினுடைய மெயின் பகுதியில் இருக்கிற பாதிப்பின் காரணமாக கழிவுநீர் கலந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குது. 50க்கும் மேற்பட்டவர் வந்து இன்றைக்கி வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்காங்க. 3 பேர் இறந்துருக்கிறாங்க.
இன்னமும் அரசாங்கம் வந்து அதில் வந்து கடந்த காலத்தில் வரும்போதெல்லாம் சொல்ல மாதிரி பிரச்சனை மறுபடியும் வந்து இந்த ஸ்கீமை செய்கிறேன்னு சொல்கிறாங்க ஒழிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் போயிட்டு ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் சொல்லலை. இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் உதவி செய்யணும், அந்த மக்களுக்கு நல்ல குடிநீரை வழங்கணும்னு சொல்லி கேட்டுருக்கோம். புதுச்சேரி செவாலிய செல்லான் நாயக்கர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு அரசு சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. செவாலிய செல்லான் நாயக்கர் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி நகராட்சி மேரி ஹாலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செல்லான் நாயக்கரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செல்லான் நாயக்கரின் குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு செல்லான் நாயக்கரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரியில் பல்வேறு தலைவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டது போல் செல்லான் நாயக்கருக்கும் சிலை அமைக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்க டாலர்களை மர்ம நபர்கள் பிக் பாக்கெட் அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது பிறந்த நாளை அவரது இல்லத்தில் தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி விமர்சையாக கொண்டாடினார். பிறந்தநாள் கொண்டாடிய அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், பாஜக உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவில் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறுவதற்காக பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ரிச்சர்ட் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் வாழ்த்து கூற வந்தனர். பிறந்தநாள் விழாவில் கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்பட்ட நிலையில் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அமைச்சர் ஜான்குமார், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் பூங்கொத்துகள் கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது அமைச்சர் ஜான்குமாரின் உடன் வந்த அவரது உறவினர் சுமார் 120 அமெரிக்க டாலர் நோட்டுகளை தனது பின் பாக்கெட்டில் வைத்திருந்தார். அமைச்சர் ஜான்குமார் நமச்சிவாயத்திற்கு வாழ்த்து கூறும் போது அவரை வீடியோ எடுத்த போது பின்னால் இருந்த மர்ம நபர்கள் அமெரிக்க டாலர்களை திருடி சென்றனர். இவற்றின் இந்திய மதிப்பு 11 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. இதுகுறித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் பணத்தை பறிகொடுத்தவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அமைச்சர் வீட்டில் இருந்த CCTV கேமராக்களை ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் புதுச்சேரியில் காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கும் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவில் 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்க டாலர்களை மர்ம நபர்கள் பிக் பாக்கெட் அடித்துள்ள சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரபலமான பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மைய உணவகத்தில் பொதுமக்கள் சாப்பிட்ட அதே தட்டில் தெரு நாய்கள் உணவு உட்கொள்ளும் வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. வார இறுதி நாட்களில் புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் அதிகமாக சென்று ரசிக்கும் இடம் பாண்டி மெரினா. இங்கு அழகிய கடற்கரை மற்றும் அதன் அருகில் பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மையமும் அமைந்துள்ளது. இங்கு பல்வேறு வகை உணவகங்கள், குழந்தைகள் விளையாடி மகிழ ராட்சத ராட்டினம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு பொருட்கள் மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகள் என பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த இந்த மையத்திற்கு வார இறுதி நாட்களில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பொழுதுபோக்கு மைய உணவகத்தில் இந்தியன், இத்தாலியன், சைனீஸ் மற்றும் தமிழ் பாரம்பரிய உணவு உள்ளிட்ட பல்வேறு உணவுகள் கிடைப்பதால் இங்கு வருபவர்கள் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை வாங்கி உண்பது வழக்கம். அப்படி அவர்கள் உணவினை சாப்பிட்டு சென்ற பிறகு உடனடியாக தட்டினை ஊழியர்கள் அகற்றாததால் அவர்கள் சாப்பிட்ட அதே தட்டில் அங்கு சுற்றி திரியும் தெருநாய்கள் உணவு உட்கொள்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், மேலும் அப்பகுதி முழுவதும் 10க்கும் மேற்பட்ட தெரு நாய்கள் கூட்டமாக சுற்றி திரிவதோடு சுற்றுலா பயணிகளையும் அச்சுறுத்தி வருவதாகவும், அது மட்டுமின்றி உணவகம் உள்ள இடம் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாகவும் சமூக ஆர்வலர் ஒருவர் வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டுள்ளார். இது தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த பொழுதுபோக்கு மையத்திற்கு குழந்தைகளுக்காகவே அதிகப்படியானோர் வருகின்ற சூழலில் உணவு உட்கொள்ளும் தட்டில் தெருநாய்கள் சாப்பிடும் பொழுது அதற்கு ஏதேனும் தொற்று இருந்தால் அது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பரவ வாய்ப்பு உள்ளது. இது மட்டுமின்றி உணவு உட்கொள்ளும் இடம் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து சுற்றுலாத்துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே
சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு பிரம்மாண்ட மாரத்தான் போட்டி நடைபெற உள்ளதாக பாஜக மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் மற்றும் பாஜக மாநில இளைஞரணி தலைவர் வருண் ஆகியோர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா வருகிற 17ஆம் தேதி புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி புதுச்சேரி மாநில பாஜக இளைஞரணி சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் உள்ளிட்ட பல நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் பிரதமர் மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு 3000 பேர் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான மாரத்தான் போட்டி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் மற்றும் புதுச்சேரி பாஜக மாநில இளைஞரணி தலைவர் அருண் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டும் அவருடைய 25 ஆண்டுகால அரசியல் சாதனைகளை விளக்கும் வகையில் புதுச்சேரி மாநில பாஜக இளைஞரணி சார்பில் பல்வேறு போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 3000 பேர் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான மாரத்தான் போட்டி புதுச்சேரியில் நடைபெற உள்ளது என தெரிவித்தனர். இந்த மாரத்தான் போட்டியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் துண்டிப்பு அழைப்பு கொடுத்தும் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் வகையில் QR கோட் ஸ்கேன் செய்து பதிவு செய்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்டனர். மேலும் மாரத்தான் போட்டியில் பங்கேற்கும் அனைவருக்கும் இலவச டி-ஷர்ட் மற்றும் டிஜிட்டல் சான்றிதழ் வழங்கப்படும் என்று தெரிவித்த அவர்கள், சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெறும் இந்த மாரத்தான் போட்டியில் 18 வயது முதல் 30 வயது வரை உள்ளவர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்து பங்கேற்கலாம் என்று குறிப்பிட்டனர். மாரத்தான் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு ஊக்கத்தொகையும் பரிசு தொகையும் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது என்றும், மாரத்தான் போட்டி தொடங்கும் இடம், முடிவடையும் இடம், நடைபெறும் நாள் மற்றும் அதில் பங்கேற்கக்கூடிய தலைவர்கள் குறித்து விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டனர். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவி ஜெயந்தி, இளைஞரணி பொதுச் செயலாளர்கள் ஆடலரசன், விக்ரமாதித்தன், இளைஞரணி துணைத் தலைவர்கள் மகேந்திரன், தமிழ் உள்ளிட்ட இளைஞரணி நிர்வாகிகள் உடனிருந்தனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட 75வது பிறந்த நாள் வர செப்டம்பர் 17 இருக்கு. அதை முன்னிட்டு நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி மிக பிரம்மாண்டமான நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சேவா ஆக்டிவிட்டிஸ், சேவா பகோடா அந்த நிகழ்ச்சி கூட நம்முடைய மாநில துணைத் தலைவர் ஜெயலட்சுமி அவங்க தான் இன்சார்ஜா இருக்காங்க. இது மாதிரி மிகப்பெரிய ஈவெண்ட்லாம் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. அதோட முக்கியமான ஒரு ஈவெண்டா பாண்டிச்சேரியில மராத்தான் நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நிறைய மராத்தான் பார்த்துருக்கோம். இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான மராத்தான் வந்து வரைக்கும் நடந்திருக்காது. இது வந்து பாரதிய இளைஞரணி தலைவர் மிஸ்டர் வருண் அவருடைய ஏற்பாட்டில் நம்முடைய மாநில தலைவர் திரு VP ராமலிங்க அண்ணன் அவருடைய ஆலோசனைப்படியும், நம்முடைய மாநில பிரபாரி திரு நிர்மல்குமார் சுரானாஜி அவருடைய வழிகாட்டுதல் படியும், நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற நம்முடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் திரு நமச்சிவாய் அவர்கள் மற்றும் நம்முடைய சபாநாயகர் திரு ஏம்பலம் செல்வம் அவர்கள் அவருடைய வழிகாட்டுதல் படி இந்த மராத்தான் நிகழ்ச்சி ஏற்பாடாகும். தேவை மற்றும் விநியோகத்திற்கு ஏற்றபடி எந்த ஒரு நிறுவனத்திற்கும் மத்திய மாநில அரசுகள் உரிமம் வழங்க வேண்டும் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் கோரிக்கை விடுத்துள்ளார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின் நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்தார். கோவை என்பது எப்பொழுதுமே தொழில் முனைவோருக்கு ஆதரவு தரும் நகரம் என்றும், கோவையில் புதுமையான தொழில்களுக்கு வரவேற்பு கொடுக்கும் சூழல் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டார். ஆட்டோமொபைல் துறை, உற்பத்தி துறை, கருவிகள் உருவாக்கம் என அனைத்து துறைகளிலும் கோவை சிறந்து விளங்குகிறது என்று குறிப்பிட்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின், அதே சூழல் தமிழ்நாட்டிலும் நிலவுவதால் பலர் இங்கு வந்து முதலீடு செய்கின்றனர் என்றார். செயற்கைக்கோள் நகரங்களில் முதலீடு செய்ய ஆர்வமாக இருப்பதாக குறிப்பிட்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின், ரயில்வேயின் சரக்கு சேவை மூலம் நல்ல வருவாய் கிடைக்கிறது என்றும், இதன் மூலம் எண்ணெய் மற்றும் பலவற்றை இறக்குமதி செய்ய முடிவதாக தெரிவித்தார். மேலும் தேவை மற்றும் விநியோகத்திற்கு ஏற்றபடி எந்த ஒரு நிறுவனத்திற்கும் மத்திய மாநில அரசுகள் உரிமம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். போக்குவரத்து துறையில் ஏர் டாக்ஸிக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்த அவர், அது தொடர்பான ஸ்டார்ட் அப் பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும், ஏர் டாக்ஸியை அமெரிக்காவில் உருவாக்க தோராயமாக 10 கோடி ரூபாய் செலவாகலாம் என்றும், நாம் அதை தமிழ்நாட்டில் 2 கோடி ரூபாய்க்குள் உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியாவில் ஏர் டாக்ஸி உருவாக்கத்தில் புதுமையை புகுத்தி குறைந்த செலவில் உருவாக்க முயற்சிப்பதாக தெரிவித்தார். கோவையின் வளர்ச்சிக்கு நாம் AI தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், தொழில்நுட்பம் மிக முக்கியமானது என்றும் கூறிய அவர், IT பூங்காக்களை போல AI தொழில்நுட்ப பூங்காக்களை நாம் விரைவில் உருவாக்க வேண்டும் என்றார். கோவைக்கு பல ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் வர வேண்டும் என்றும், இதனால் மக்களுக்கான போக்குவரத்து எளிதாகும் என்றும்,
சமீப காலமாக கோவையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளதாகவும், மேலும் ஐடி பூங்காக்களும் கோவைக்கு தேவை என்றும், அதுவும் மிகவும் முக்கியம் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்மன் திருக்கோவிலில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் மாலை சிறப்பு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து கலச நீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கொந்தமூர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவக்குமார், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் துருவை முத்துவேல், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், ஓமிப்பூர் நிருபர் ஜெயச்சந்திரன், வல்லம் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ஏழுமலை, கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன், ஆப்ரம்பட்டு விஜயபாஸ்கர், ராஜதுரை, கிளியனூர் சிவக்குமார், திண்டிவனம் சங்கீதா ஸ்வீட் ஸ்டால் விஸ்வபாரதி, டாக்டர் விஷ்ணு பிரியன், பெருமுக்கல் வழக்கறிஞர் ராசு, காயல்மேடு பூக்கடை வெற்றி, கோவில் பூசாரி லட்சுமி அம்மாள் உட்பட சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. திண்டிவனம் அடுத்த எண்டியூர் கிராமத்தில் குளத்தில் முருகன் சிலை மற்றும் வேல் இருப்பதாக பெண் ஒருவர் கனவில் தொடர்ந்து 3 நாட்களாக தோன்றியதால் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் வேல் தோண்டி எடுக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த எண்டியூர் கிராமத்தை சேர்ந்தவர் புவனேஸ்வரி. இவருக்கு தொடர்ந்து 3 நாட்களாக எண்டியூர் காளியம்மன் கோவில் பின்புறம் உள்ள குளத்தில் முருகர் சிலை மற்றும் வேல் இருப்பதாக கனவில் தோன்றியுள்ளது. தொடர்ந்து கனவில் வருவதால் அப்பகுதியில் உள்ள முருகன் கோவிலில் உள்ள பூசாரி அருள் என்பவரிடம் நடந்ததை புவனேஸ்வரி கூறியுள்ளார். இதனை அருள் ஊரில் உள்ள முக்கியஸ்தர்களிடம் தெரிவித்து பம்பை உடுக்கை அடித்து கோவில் முன்னால் சாமியிடம் கேட்போம் என முடிவு செய்துள்ளனர். மேலும் தேங்காயை கையில் வைத்து குளத்தில் சிலை இருப்பது உண்மை என்றால் தேங்காய் நேராக நிற்க வேண்டும் என சோதனை செய்து பார்த்துள்ளனர். இந்த சோதனையில் தேங்காய் எழுந்து நிற்கவே ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் பம்பை உடுக்கை அடித்து சாமியை அழைத்துள்ளனர். அப்போது புவனேஸ்வரிக்கு அருள் வந்து ஆடியுள்ளார். பின்னர் முருகர் கோவிலில் இருந்து வேல் எடுத்துக்கொண்டு காளியம்மன் கோவில் பின்புறம் உள்ள பழமை வாய்ந்த குளம் வரை மேலதாளங்கள் முழங்க ஆடிக்கொண்டே சென்று குளத்தில் வேல் குத்தி இந்த இடத்தை தோண்டும்படி அருள்வாக்கு கூறியுள்ளார். வேல் குத்திய இடத்தில் JCB இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டப்பட்டது. அப்போது அங்கு கூடியிருந்த மக்கள் ஆச்சரியப்படும் வகையில் மிகவும் பழமை வாய்ந்த சூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பாக அனைத்து கோவில்களிலும் திரிசூலம் எனப்படும் 3 அம்புகளை கொண்டு இருக்கும். ஆனால் இந்த குளத்தில் மிகவும் பழமை வாய்ந்த 5 அம்புகளை கொண்ட சூலம் எடுக்கப்பட்டது. இதனால் புவனேஸ்வரி கனவில் தோன்றியது இந்த சூலம் மற்றும் முருகர் சிலையும் தான் என நினைத்து ஊர் பொதுமக்கள் குளத்தை மீண்டும் தோண்ட ஆரம்பிக்கும் பொழுது தண்ணீர் அதிக அளவில் வந்தது. இதனால் பள்ளம் எடுக்கும் பணியை நிறுத்திவிட்டனர். குளத்தில் கிடைத்த வேலுக்கு அபிஷேகம் செய்து முருகர் கோவிலில் வைத்து பூஜை செய்து கோவிலில் பாதுகாப்பாக வைத்துள்ளனர். மீண்டும் அதிநவீன நீர் இறைக்கும் மோட்டார் வரவழைத்து அனைத்து தண்ணீரையும் குளத்திலிருந்து அப்புறப்படுத்தி ஹிட்டாச்சி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்ட ஊர் பெரியவர்கள் முடிவு செய்தனர். தொடர்ந்து பள்ளம் தோண்டினால் முருகர் சிலை கிடைக்குமா என்ற ஆர்வத்தில் ஊர் பொதுமக்கள் இருப்பதால் ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாக இந்த கதையை ஆச்சரியத்துடன் பேசி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட திமுகவினர், தண்ணீர் பானைகளை உடைத்து எதிர்ப்பு. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை, பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தகவல். மீனவ மக்களிடையே கலவரத்தை ஏற்படுத்தும் ஆய்வாளரை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தல், தவளக்குப்பம் காவல் நிலையம் முற்றுகை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.